வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில மே 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தாத்தா சொல்றாரு, "ஐயா பேராண்டி, வீட்டுக்கு என் பேத்தியெல்லாம் வந்துட்டு போனத பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா, இந்த சந்தோஷம் நீடிக்குமா அப்படின்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயா பேராண்டி, என் பேத்திங்க எல்லாமே எவ்ளோ சந்தோஷமா வந்துட்டு என்ன பார்த்துட்டு போனாங்க. இதே மாரி மறுபடியும் நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருப்போமா அப்படின்னு எனக்கு ஏக்கமா இருக்கு" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, "தாத்தா, அதான் நான் இருக்கேன்ல தாத்தா. நீங்க ஆசைப்பட்ட விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்கும். சீக்கிரம் உங்க பேத்திங்க எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஒரே வீட்ல ரொம்ப ஹாப்பியா இருக்க போறோம். அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. உங்க பேரன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? கண்டிப்பா நான் செயல்படுத்துவேன்." அப்ப பாட்டி சொல்றாங்க, "ஐயா பேராண்டி, இன்னும் ஈஸ்வரி உன் மேல தான் தப்பு இருக்கு. நம்ம குடும்பத்து மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த முத்து தான். அவன் பண்ண இந்த அநியாயத்த எப்படியா நீ நிரூபிப்ப?" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "பாட்டி, அந்த முத்துக்கு நம்ம இதுக்கு மேலேயும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. அந்த முத்து தான் அந்த அம்மன் கோவில்ல இப்படி ஒரு அநியாயத்த பண்ணான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் நேரடியா போய் அவனை பார்த்து அவன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டாதான் அவன் சரியா பதில் சொல்லுவான். நான் இதுக்கப்புறமும் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இது சரிப்பட்டு வராது. நான் போய் அவனை நேரடியா சந்திச்சு அவனை அவனுக்கு தக்க பதிலடி கொடுக்குறேன். அப்போ அவன் பதில் சொல்லி தானே ஆகணும்." அப்ப பாட்டி சொல்றாங்க, "ஐயா பேராண்டி, நீ சொல்றது சரிதான்யா. மயிலே மயிலே இறகு போடு அப்படின்னு சொன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவன்கிட்ட நம்ம இப்படி கேட்டா மட்டும்தான் அவன் பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ கேளுயா, அவன் கண்டிப்பா பதில் சொல்லி தான் ஆகணும்." இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, "சரிங்க பாட்டி, நான் அதற்கான ஏற்பாடுகளை பண்றேன். நீங்க இந்த கோவில் கும்பாபிஷேகம் எப்படி நடக்க போகுது? மாமா வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பேரன் நான் இருக்கேன்னு இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நான் நடத்தி காமிக்கிறேன். ஸோ என் மேல நம்பிக்கை வச்சா மட்டும் போதும்." பாட்டி சொல்றாங்க, "ஐயா பேராண்டி, உன் மேல நம்பிக்கை வைக்காம வேற யாரு மேல நம்பிக்கை வைக்க போறோம்? கோவில் கும்பாபிஷேகத்தை நீ சிறப்பா நடத்துவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு." இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும், "சரிங்க பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்டயும் பாட்டி கிட்டயும், "சரி, இதற்கான திட்டத்தை நான் செயல்படுத்த கிளம்புறேன்" அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் போனதோட நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு அவங்க தாத்தா கிட்ட, "பேரன் எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக ரொம்ப முயற்சி பண்றான். அதுவும் நமக்காக. அவனோட திட்டம் ரொம்ப நல்லபடியா ஆகணும் அப்படின்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்." அப்ப தாத்தா சொல்றாரு, "பரமேஸ்வரி, நீயா நம்ம பேரனை பார்த்து சந்தேகப்படுற? அவன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணான்னா அவன் அந்த விஷயத்த கரெக்டா செஞ்சு முடிச்சிருவான். ஸோ அவனை நினைச்சு நீ பயப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை." அப்ப பாட்டி சொல்றாங்க, "சரிங்க" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் நினைக்கிறாரு, பேரன் கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி முடிப்பான் அப்படின்னு. அப்புறமா நம்ம தாத்தா வந்துட்டு என்ன பண்றாருன்னா, நேரா போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு நேரா மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க. மயிலு ஃபோன் அட்டென்ட் பண்ணி, "சகல, என்ன சகல பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "நான் நல்லா இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு போனீங்கல்ல, அதை நினைச்சு தாத்தா ரொம்ப ஒரி பண்றாரு. மறுபடியும் அவங்க பேர பேத்திகளை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனா என்ன பண்றது? சூழ்நிலையால நம்ம குடும்பம் பிரிஞ்சிருக்கு. இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நடத்தணும்." அப்ப மயிலு சொல்றாரு, "சகல, எப்படி சகல அத்தை வந்துட்டு மாமாவை அனுப்புவாங்க? அத்தை இன்னும் வந்துட்டு தாத்தா மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. எப்படி வந்துட்டு அவங்க மாமாவை அனுப்புவாங்க கும்பாபிஷேகத்துக்கு? சகல, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படின்னு தோணல." அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, சரிப்பட்டு வந்துதான் ஆகணும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த நடக்கிற குழப்பம் எல்லாத்துக்குமே காரணம் அந்த முத்து தான். ஃபர்ஸ்ட் அந்த முத்து எதுக்காக இப்படி பண்ணான் அப்படிங்கிறத அவனை நேரடியா பார்த்து அவனை வெளுத்து கட்டி அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்கணும். அப்பதான் அத்தை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்க." உடனே மயிலு சொல்றாரு, "சகல, அவ்வளவுதானே? அந்த முத்துவை என்னைக்கிடா வெளுத்து கட்டுறது அப்படின்னு நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன்.
இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறமும் அவனை சும்மா விடுவோமா? வாங்க சகல, அவனை வெளுத்து கட்டி அவன்கிட்டேருந்து நம்ம உண்மையை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் நேரா அந்த முத்துவை பார்க்கறதுக்காக நேரா முத்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்ப முத்துவும் சிவனாண்டியும் வீட்டுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா உட்காந்துருக்காங்க. சிவனாண்டி சொல்றாரு, மவனே, இந்த வாட்டி நம்ம பிளான் பண்ணது ரொம்ப சூப்பரா நிறைவேறி இருக்கு. அந்த சேதுபதியை பாத்தியா? அத்தனை பேருக்கு முன்னாடி கோவில் கும்பாபிஷேகம் நடக்கலை அப்படின்னா நான் உயிரே விட்டுருவேன் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி வந்துட்டு சவால் விடுறான். இந்த அளவுக்கு அவன் சவால் விடுறான் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப தைரியம் அதிகம்தான். அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, ஆமாம் சித்தப்பா, நான் கூட நினச்சேன் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்திடுவோம் அப்படின்னு. ஆனால் அவன் வச்சான் பாரு ட்விஸ்ட்டு, அதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வெளியில் காலிங் பெல் அடிக்குது. அப்போ முத்து சொல்கிறாரு, இருடா மவனே, வெளியில் காலிங் பெல் அடிக்குது, என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் மயிலும் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் முத்து வந்துட்டு பயந்து போய் டக்குன்னு கதவை சாத்திக்கிட்டு, ஐயோ, இவனுங்க எதுக்கு இங்கே வந்திருக்கானுங்க? ஒருவேளை நம்ம பண்ண விஷயம் இவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை சும்மா விட மாட்டானுங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நிற்கிறாங்க. சிவனாண்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு, சித்தப்பா என்னாச்சு? ஏன் இப்படி பயத்தில் டக்குன்னு கதவை சாத்துனீங்க? யார் வந்திருக்கா சித்தப்பா? அப்போ முத்து சொல்கிறாரு, மவனே, கதவை திறக்காதரா அப்படின்னு. சிவனாண்டி சொல்கிறாரு, என்ன சித்தப்பா கதவை திறக்காதன்னு சொல்கிற? எதுக்கு சித்தப்பா பயப்படுற? தள்ளு அப்படின்னு அவங்க சித்தப்பாவை தள்ளி விட்டு கதவை திறக்கிறாங்க. சிவனாண்டியும் மயிலும் ஹீரோவும் நிற்கிறத பார்த்துட்டு சிவனாண்டி ஷாக் ஆகுறாரு. சிவனாண்டி கேட்குறாரு, டேய், நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ட்டு. அப்போ மயிலு சொல்கிறாரு, இங்கே பாரு, உங்கள் 2 பேருக்கிட்டையும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். எந்த தங்கு தடையும் இல்லாமல் உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருமே இந்த இடத்துலையே நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம். அதை விட்டுட்டு நீ போய் சொல்லி ஏதாவது ஒரு வகையில் சிக்கனன்னு வச்சுக்கேன், அப்புறம் ஒன்று சும்மாவே விட மாட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாரு, ஏய், எங்ககிட்ட நீ அப்படி என்ன உண்மை எதிர்பார்க்குற? தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காம இந்த இடத்த விட்டு கிளம்பு, இல்லைன்னா அதிகாரிகளை கூப்பிட்டுருவேன். அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, கூப்பிடு, அதிகாரிகளை கூப்பிடு, நானும் இப்போ அதிகாரிகளை தான் கூப்பிடுறேன். சிவகாமி பாட்டி இறந்ததுக்கு முக்கிய காரணமே உன் சித்தப்பன் தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா இப்போ எங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கிற, இல்லை அவ்வளோதான். சிவனாண்டி சொல்கிறாரு, ஏய், நீ என்ன பேசுகிற அப்படின்னு எனக்கு தெரியல. சித்தப்பாவுக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. நீ தேவையில்லாமல் சித்தப்பா மேலே பழி போட்டு அவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசுகிற, கிளம்புடா அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு கதவை இட்டி வதச்சு சிவனாண்டியை வெளுத்து வாங்குறாரு. முத்து இதை பார்த்துட்டு தப்பிச்சு ஓட பார்க்க மயில் முத்துவை பிடிச்சுக்கிறாங்க. எங்கடா ஓட பார்க்குற? நீ தாண்டா முக்கிய ஆளே, நீ தப்பிச்சு போகுவியா அப்படின்ட்டு முத்துவை பிடிக்கிறாங்க. சிவனாண்டி இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு. ஹீரோ நேராக முத்துவை பார்த்து, வாடா உனக்கு இருக்கு அப்படின்னு முத்துவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. முத்துவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பயமாக இருக்கு. அப்போ ஹீரோ நேராக முத்துவை பார்த்து, இங்கே பாரு, உண்மையை சொல்லு, அந்த சிவகாமி எதனால இறந்தாங்க? அப்போ முத்து சொல்கிறாரு, இல்லை இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட்டுரு அப்படின்னு. அப்போ ஹீரோ முத்துவை வெளுத்துக்கட்ட முத்து பயந்து போய், நான் உண்மையை சொல்லிடுறேன், என்னை விட்டுரு, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு, உண்மையை சொல்லு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு. உடனே அந்த முத்து வந்துட்டு சொல்கிறாரு, இது மாதிரி அந்த சிவகாமி கிட்ட நான் நாள் நான் தப்பாக நடந்துக்க பார்த்தேன். அப்போ சிவகாமி டென்ஷன் ஆகி மறுநாள் சேதுபதியை கூப்பிட்டு பஞ்சாயத்தை கூட்டு அப்படின்னு சொன்னான். எங்கே அவள் பஞ்சாயத்தை கூட்டுனா? அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டுவணும் அப்படின்னு நினச்சி அவள் பஞ்சாயத்தை கூட்ட முடியாதபடி தடுக்கணும்னு நினச்சேன். அதனால அவளோட சாப்பாட்டில் ஒரு விஷயத்த கலந்தேன். இதனால அவள் உடனே இறக்க மாட்டான், மெதுவாக தான் இறப்பா. இது எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன். மறுநாள் காலை அவள் மேலே அந்த நகைத்திருட்டு விழுந்ததோட அவள் மயங்கி விழுந்துட்டா. அப்போது அவள் இறந்ததை பார்த்து சேதுபதி வந்து அந்த மாதிரி சொன்னதுனால தான் இப்படி ஆகிருச்சு அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போது அந்த சண்முகம் அந்த சிவகாமி எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்ஸை எடுத்துட்டு வந்தான். அந்த ரிப்போர்ட்ஸில் உண்மை இருந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ஸை கொடுக்க போகிற நேரத்தில் நான் அவனை தடுத்து, நீ இந்த ரிப்போர்ட்ஸை கொடுக்காத அப்படின்னு அவன்கிட்ட நான் பணத்தை கொடுத்து பணத்தாசை காட்டினேன். உடனே அவனும் அந்த ரிப்போர்ட்ஸை சேதுபதி ஐயா கிட்ட கொடுக்காம அந்த ரிப்போர்ட்ஸை தூக்கி வீசிட்டு போயிட்டான். இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. டேய், இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க, நீ பண்ண இந்த கேடித்தனத்தினால 30 வருஷமா ஒரு குடும்பம் அநியாயமாக பிரிஞ்சிருக்கு, இன்னமும் பிரிஞ்சிருக்கு. நீ இப்போ வந்து உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா அந்த குடும்பம் ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்டா நீ இப்படி ஒரு அநியாயம் பண்ற அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் சொல்றாரு, இங்கே பாரு, நான் ஒன்றும் அநியாயம் பண்ணலை, அநியாயம் பண்ணது நீங்கள் தான் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு,
இப்பவே வந்து அத்தை கிட்ட உண்மையை சொல்ற. நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா அத்தை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவரை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. முத்துவுக்கு சரியான பயம். ஐயோ, இவன் ஈஸ்வரி கிட்ட இழுத்துட்டு போறான், அவகிட்ட போனா நம்ம உண்மையெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹீரோ ஈஸ்வரி கிட்ட இழுத்துட்டு வந்துட்டு, அத்தை இங்க பாருங்க, இவன் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். வீட்டில் உள்ள எல்லாரும் வராங்க, வில்லியே அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு அவங்க மாமா நிற்கிறத பார்த்துட்டு, ஐயோ, மாமாவை எதுக்காக இவன் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கான்? ஒருவேளை அம்மா இறந்ததுக்கான காரணத்தை சொல்ல சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பானோ? எதுவா இருந்தாலும் இது நடக்கவே கூடாது, என்ன பண்றது அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட, அக்கா, இவன் தேவையில்லாம வந்து இப்படி சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் என்ன சொன்னாலும் நம்பாத, இவனை இந்த இடத்துல இருந்து விரட்டி அடிக்கா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, உங்க தங்கச்சி உங்களுக்கு எதிரா பல சதி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க தங்கச்சி சொல்றத நீங்க நம்பாம ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, சரி சொல்லு, என்ன வேணும் உனக்கு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணவங்க தான் உங்க தங்கச்சி. இந்த முத்து இருக்கான, அவன், அவனுக்கு தெரியும் எல்லா உண்மைகளும், உங்க அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு. இன்கேஸ் உங்களோட தங்கச்சிக்கு கூட தெரியும் உங்க அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு. ஆனா அத்தனையும் மறைச்சு உங்களை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்க தங்கச்சி உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்தை, இதுக்கு மேலேயும் உங்க தங்கச்சியை நம்புனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. டி முத்து, இப்போ உண்மை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப முத்து நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, இவன் சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் தான் காரணம். இந்த விஷயம் எல்லாமே அந்த சண்முகத்துக்கு தெரியும், ஏட்டு சண்முகத்துக்கு. அவன் உன்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனையும் காலி பண்றதுக்காக நான் முயற்சி பண்ணேன். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ எங்க அம்மா இறந்ததுக்கு அந்த சேதுபதி காரணம் இல்லையா? அப்ப ராஜா அந்த இடத்துல வந்து சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, உங்க அம்மா இறந்ததுக்கு எங்க அப்பா காரணம் கிடையாது, முக்கிய காரணமே இந்த முத்து தான். அவன் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் கொண்டுட்டு வந்தான். இங்க பாரு, 30 வருஷமா நம்ம குடும்பம் பிரிஞ்சிருக்கு, கோவில் கும்பாபிஷேகம் கூட நடக்காம இருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாரு தெரியுமா? இவன் தான். இங்க பாரு, இதுக்கப்புறமும் எங்க அம்மா அப்பா மேல பழி போட்டுக்கிட்டு அவங்கள என்னை விட்டு பிரிஞ்சு வைக்க போறியா? இங்க பாரு ஈஸ்வரி, சொல்றது கேளு, இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அது உன் கையில தான் இருக்கு ஈஸ்வரி, தயவு செஞ்சு சொல்றத கேளு. இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு உன் கையில தான் இருக்கு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, அத்தை, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத உங்க கண்ணு முன்னாடியே நான் கொண்டாந்து நிரூபிச்சுட்டேன். இனிமேலாவது கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரத்துக்கு ஒத்துக்கிறீங்களா அத்தை? சொல்லுங்க அப்படின்னு. ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, அவரே இவ்வளவு பெரிய உண்மையை உங்ககிட்ட ரிவீல் பண்ணியிருக்காரு, இப்ப கூட நீங்க எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கிறதுல ஒரு நியாயமும் இல்ல. அம்மா, தயவு செஞ்சு ஒத்துக்கிடுங்கம்மா அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, இத்தனை வருஷமா இவ்வளவு பெரிய உண்மை மறைஞ்சு இருந்தது எனக்கு தெரியாது. ஒருவேளை எனக்கு உண்மையே முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிருக்க மாட்டேன். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பரமேஸ்வரிய நான் அவமானப்படுத்தியிருக்கேன். அவளை அவமானப்படுத்துறதுக்கு நான் இப்ப ரொம்பவே கவலைப்படுறேன். எனக்கு நினைச்சு பார்த்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, இப்ப கூட உனக்கு நேரம் இருக்கு. இப்பவே எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் போயிட்டு நீ மன்னிப்பு கேட்ட அப்படின்னா அவங்க இப்ப கூட அவனை மன்னிச்சு மருமகளா ஏத்துப்பாங்க. தயவு செஞ்சு சொல்றத கேளு ஈஸ்வரி, பழசு எல்லாத்தையுமே மறந்துடு ஈஸ்வரி அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான், நான் பழச மறக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னதும் அவரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்படா ஈஸ்வரி ஒரு வழியா அவ மனச ஏத்துக்கிட்டாலே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video. Thanks for watching.